நீட் 2024 எக்ஸாமில் 1500 பேருக்கு மட்டும்தான் டைம் லாஸ் ஆயிடுச்சு. இதுதான் என்டிஏயோட டைரக்டர் நேற்று நடந்த ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொன்னேன். இந்த விஷயத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். என் பேர் நிக்கில் நாராயணன். நீங்கள் என்ன பார்க்குறது ஃபிசிக்ஸ் வாத்தி யூடியூப் சேனலில். ஸோ வீல் பி ஆக்சுவலி டிஸ்கஸிங் அபவுட் தீஸ் பாயிண்ட்ஸ். என்டிஏ சொன்னது 1500 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் இந்த டைம் லாஸ் ஆயிடுச்சு. அது கூட 1500 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹரியானா அந்த மாதிரி ஒரு சில ஏரியாவில் இருக்கிற சென்டர்ஸ் அவர் லிஸ்ட் கொடுத்துட்டாரு. அந்த லிஸ்ட்டில் இருக்கிற சென்டர்ஸுக்கு மட்டும்தான். மீதி எங்கேயும் என்ன நடக்கலை, யாருக்கும் டைம் லாஸ் ஆகலை. யாருக்காவது டைம் லாஸ் ஆயிடுச்சுன்னா, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட், இப்போ உங்களோட பையன் இல்லைன்னா உங்களோட பொண்ணுக்கு வந்து 10 மினிட் லேட்டாக கொஸ்டின் பேப்பர் கிடைச்சிது அப்படின்னா 2:10 தான் அவரால் ஆன்சர் பண்ண ஆரம்பிக்க முடியுதுன்னா, அவருக்கு எண்டில் 5:20க்கு அப்புறம் 10 மினிட்ஸ் கொடுத்துட்டாரு. அப்படி தான் டைரக்டர் ஆஃப் என்டிஏ நேற்று நடந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொன்னேன். உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து 15 மினிட்ஸ் லேட் ஆகி உங்களுக்கு கரெக்டாக 15 மினிட்ஸ் கிடச்சிட்டாங்களா இல்லையான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கூட கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏன் இது சொல்கிறாருன்னா, எனக்கு 100% நான் பேசின ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து எனக்கு நல்லாவே தெரியும், நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட். எல்லாருக்கும் டைம் லாஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, இந்த 1500 ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் கிரேஸ் மார்க் கொடுக்கணும்னு இவர் எப்படி கண்டுபிடிச்சாரு? அதோட எப்படி கண்டுபிடிச்சாருன்னா, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து they actually filed a writ petition in the High Court of Punjab, Delhi, Haryana, Chandigarh. ஓகேவா? ஸோ அவர் இந்த ஹைகோர்ட்டில் போய் கேஸ் ஃபைல் பண்ணதுனால தான் இவருக்கு கிரேஸ் மார்க் கிடைச்சிட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறாரு என்டிஏ சொல்கிறதோட மீனிங் என்னென்னா, இப்போ உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து தேனியில் இருக்கான்னு அசியூம் பண்ணுங்கள். தேனியில் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு டைம் லாஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் தேனியிலேருந்து சென்னை வரைக்கும் போய் அங்கே இருக்கிற ஏதோ ஒரு லாயரை ஹையர் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணணும். எவ்வளோ செலவு வரும் இதுக்காக? ஸோ இந்த செலவு நம்ம பண்ணாதான் நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த 1500 நம்மளோட பாட்டு கூட வருமா? ஸோ திஸ் இஸ் வாட் தே ஆர் மீனிங். ஸோ இதெல்லாம் அக்செப்டபிளே கிடையாது. ஸோ நேற்று அவர் கண்டக்ட் பண்ண அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அவர் சொன்ன 2 பாயிண்ட்டையும் நம்மளால் அக்செப்ட் பண்ணவே முடியாது. ஸோ இதுக்குன்னு அவர் இன்னும் என்ன சொல்கிறார், ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி இந்த 1500 பேருக்கு கொடுத்தது கரெக்டாக இல்லையான்னு நான் வெரிஃபை பண்ணுறேன்னு அவர் சொன்னார். ஆனால் அப்படி இல்லையே, மீதி டைம் லாஸ் ஆனவருக்கு என்ன தான் இருக்கணும், என்ன ஆர்குமெண்ட் இருக்குது? அதே மாதிரி இந்த 1500 ஸ்டூடெண்ட்ஸோட ஓஎம்ஆர் ஷீட்டும் நமக்கு கிடைக்கணும், பப்ளிக் ஆக்கணும். அதே மாதிரி அவரோட சிசிடிவி விஷுவல்ஸும் பப்ளிக் ஆக்கணும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்தியாவில் மொத்தமாக ஏதாண்டு 5000 கிட்ட சென்டர்ஸ் இருக்குது. இந்த 5000ல் அட்லீஸ்ட் ஒரு 3000 சென்டர்ஸில் இருக்கிற எல்லாருமே போய் கேஸ் ஃபைல் பண்ணுமா? இல்லை நீட் அட்டன் பண்ணுற 25 lakh ஸ்டூடெண்ட்ஸில் ஒரு 10 lakh ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க தான் செய்யும். தட்ஸ் வாட் ஐ எக்ஸ்பெக்ட். அந்த 10 lakh ஸ்டூடெண்ட்ஸும் போய் கேஸ் ஃபைல் பண்ணுமா? இல்லை என்டிஏ இதன் ஒழுங்காக நடத்தணுமா? இதில் எது தான் பண்ணணும்? உங்களோட ஒப்பீனியன் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோட இப்போ என்ன கேட்டிங்கன்னா, the thing that we are supposed to do is everyone should be aware about it. உங்களுக்கு இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். இதில் பற்றி நீங்கள் எல்லா இடத்துலையுமே பேசணும். இதை பற்றி நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மேடையில், ஒரு சில பேருக்கு மீடியா கனெக்ஷன்ஸ் இருப்பாங்க. இப்போ எனக்கு இருக்கிறது இந்த யூடியூப் பிளாட்ஃபார்ம் தான். அதனால் நான் இங்கே பேசிகிட்டே இருக்குது. எனக்கு காண்டாக்ட் பண்ண முடிகிற பேரண்ட்ஸ் கிட்ட நான் பேசிகிட்டே இருக்குது. எனக்கு பேச முடிகிற டீச்சர்ஸ் கிட்ட நான் பேசிகிட்டே இருக்குது. எனக்கு பேச முடிகிற மீடியா கிட்ட நான் பேசிகிட்டே இருக்குது. ஒருவேளை இந்த வீடியோ பார்க்குற ஒரு ஆள் வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியலான ஆளாக இருக்கலாம். நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், உங்களுக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸை வச்சு நீங்கள் பேச முடிகிற எல்லா மேடைகளும் இதை பற்றி பேசிகிட்டே இருங்க. நீங்கள் பேச முடிய எல்லா பொலிட்டீஷியன்ஸுக்கிட்டையும் நீங்கள் பேசுங்க. ஏற்கனவே நம்ம ஊரில் நம்ம திரு ஸ்டாலின் அவர்கள் அதை பற்றி பேசி அதுக்காக இருக்கிற மூவ்மெண்ட் ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் வந்து தமிழ்நாடு அரசை வந்து சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணிட்டார் இதை பற்றி. ஸோ ஆனாலும் அதோட ஆரவம் கீழே ஆகக்கூடாது. இட் ஷுட் நாட் கோ டவுன். அதுக்காக நம்ம இதை பற்றி பேசிகிட்டே இருக்கணும். அப்போ தான் அதோட ஃபயர் இன்னும் நிற்கும். இல்லைன்னா என்ன தான் நடக்கும்னா, இப்போ இந்த வருஷம் நம்ம இதை பற்றி கரெக்டாக பேசலைன்னா என்ன நடக்கும்? அடுத்த வருஷம் இதே ரிப்பீட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அது நம்ம அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நம்ம கிரியேட் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்காக யூ அண்டர்ஸ்டாண்ட், நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எல்லா இடத்துலையும் போய் இதை பற்றி பேசுங்க. அதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா அந்த டவுட்டை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றியான உங்களோட டவுட் கிளியர் பண்ணுறதுக்கான புதுசான வீடியோ நான் இன்னும் போட்டுகிட்டே இருக்கோம். ஸோ ஐ ரியலி ஹோப் திஸ் ஹஸ் பீன் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. மறுபடியும் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இது உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகுது அப்படின்னு நினைக்கிறது, இது இன்னும் நிறைய பேருக்கு தெரியணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஐ வில் see you with the next video. இன்னொரு வீடியோ நான் உங்கள் முன்னாடி வரும். அது வரைக்கும் it is me, நிக்கில் நாராயணன், உங்களுடைய ஃபேவரட் ஃபிசிக்ஸ் வாத்தி, signing off from this video. It's a goodbye.